அரவிந்த் டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். குவாலிட்டி இஷ்யூ இருந்தால் மன்னிச்சிருங்க. நம்ம கேமரா கொஞ்சம் ரிப்பேரில் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் நாளைக்கு மொபைல் ஃபோனில் தான் நம்ம ரெக்கார்ட் பண்ண போகிறோம். மொபைல் ஃபோனில் நான் ஃபர்ஸ்ட் டைம் ரெக்கார்ட் பண்ணுறேன். 3 சீசனுமே நம்ம கேமராவில் தான் நம்ம ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எனக்கே புதுசாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஸ்க்ரீன்லாம் இப்படி தெரியாது நம்ம வீடியோவில் இது வரைக்கும். ஸோ அந்த ஆங்கிள்லாம் எப்படி வைக்கிறதுன்னு தெரில, எங்கே பார்த்து பேசுறதுன்னு தெரில. ஸோ கொஞ்சம் இதுக்கு நான் பழகிறதுக்கு இதுவும் பழகணும்ல. ஏன்னா பல பேர் மொபைலில் தான் ஷூட் பண்ணுறாங்க, நம்ம அந்த மாதிரி பண்ணலை. இனிமேல் மொபைலில் ஷூட் பண்ண கற்றுக்கணும். ஸோ குவாலிட்டி இஷ்யூஸ் கொஞ்சம் இருக்கும், மன்னிச்சிருங்க. இதை சொல்லிக்கிட்டு இன்றைக்கான கண்டென்ட்குள்ளே நம்ம போவோம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் இன்னும் ஒரு மாதம்தான் இடைவெளி இருக்குது. ஆகஸ்ட் கிட்டத்தட்ட பாதி மந்த்து நம்ம கடக்க போகிறோம். இன்னும் ஒரு மாதம் கேப்பில் இருக்குது. செப்டம்பர் 15க்கு மேலே நமக்கு எல்லா விதமான உண்மையான அப்டேட்டுமே நமக்கு கிடைச்சிரும். அதுக்கு முன்னாடி நிறைய நியூஸ் எல்லாமே வந்துக்கிட்டு இருக்கப்ப ஒரு பக்கம் நம்ம தமிழ் பிக் பாஸில் ஹோஸ்ட் மாறுவாங்களா, ஹோஸ்ட் மாறணும் அப்படின்னு நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எதுக்காக ஹோஸ்ட் மாறணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதி அவர்கள் கண்டஸ்டன்ஸை மதிக்க மாட்டுறாரு, கண்டஸ்டன்ஸை பேச விட மாட்டுறாரு. அவரை விட ஒரு கண்டஸ்டன்ட்டுக்கு கொஞ்சம் வெளிச்சம் கிடைச்சிருச்சு, ஆடியன்ஸ் ஃபேன்ஸ் கொஞ்சம் கிடைக்கிறாங்க, அவங்களுக்கு ஆதரவு நிறைய கிடைக்குது அப்படின்னா சேதுபதி அதை பார்த்து பொறாமப்படுறாரு. அது எப்படி இவங்களுக்கு இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்கலாம் அப்படின்லாம் அவர் நினைக்கிறாரு. அந்த மாதிரிலாம் நிறைய பேர் இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆடியன்ஸ் மட்டும் இல்லாமல் யூடியூபர்ஸுமே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆடியன்ஸ் இந்த தாட்டில் இருக்காங்களா அப்படின்றது நமக்கு பெரும்பாலும் ஆடியன்ஸ் இருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் சேதுபதி இன்னும் ஒரு 2 சீசன் வரலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா போன சீசன்ல அவர் பண்ண இந்த ரோஸ்ட் இருக்குல்ல, அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு ஐகானிக்கான ஒரு விஷயம் பிக் பாஸுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா. கமலஹாசன் அவர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பாலிஷாக பேசுவார். ஆனால் விஜய் சேதுபதி அப்படி இல்லாமல் ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் ஓப்பன் டாக்காக ராவாக பேசுறதுனால அதை ரசிக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்குது. இப்போ நம்ம மோகன்லால் அவர்கள் எடுத்துக்கிட்டாலும், நாகார்ஜுனா அவர்கள் எடுத்துக்கிட்டாலும், சல்மான் கான் ஹிந்தியில் அவர் எடுத்துக்கிட்டாலும், அவரை பார்த்தாலே, ஒரு ஹோஸ்ட்டை பார்த்தாலே பயம் வரணும் கண்டஸ்டன்ஸ்க்கு. ஆனால் ஒரு குறிப்பிட்ட சீசனுக்கு மேலே கமலஹாசன் அவர்கள் மீது அந்த பயம் போயிடுச்சு, மரியாதை இருந்துச்சு, பயம் போயிடுச்சு. அவர் தானே பார்த்துக்கலாம், நம்ம ஒரு சாரி கேட்டால் முடிஞ்சு போயிடும் அப்படின்ற ரேஞ்சுக்கு இருந்தாங்க. பட் விஜய் சேதுபதி அவர்கள் ஆரம்பத்துல இருந்து அதை கொஞ்சம் கண்ட்ரோலில் வச்சிருந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ அவர் இருக்கிறது பெட்டர் தான். விஜய் சேதுபதியை தாண்டி ஒரு பெட்டர் ஆப்ஷனாக நீங்கள் யாரை பார்ப்பீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன கேட்டால் நான் சூர்யா அவர்களை சொல்லுவேன். ஆனால் சூர்யா அவர்கள் பிக் பாஸ்க்கு வருவாரா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க். அவர் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். சூர்யா பண்ணலாம், கார்த்தி பண்ணலாம், ஆப்டா இருப்பாரு. சூர்யா தம்பி அவர்களை சொல்றேன், கார்த்தி அவர்கள் பண்ணலாம், ரொம்ப ஆப்டா இருப்பாரு. ஸோ இருக்கு. பட் விஜய் சேதுபதி அவர்கள் தான் இன்னும் ஒரு 2 சீசன் பண்ணுவாங்க. அஃபிஷியலாகவே அவர் தான் பண்ண போறாரு. அது வேற ஒரு விஷயம். கண்டஸ்டன்ஸ் ஏற்கனவே நம்ம பார்த்தாச்சு, யார் யார் பேரெல்லாம் அடிபட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதில் யாரெல்லாம் வருவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஏன்னா எல்லாமே ரூமர் தான். ரூமர் 100% ரூமராகவே போயிடாது. அதில் ஒரு 10% 20% உண்மையாகும். அதனால தான் நம்ம அந்த ரூமராக இருந்தாலும் கலந்து போகாமல் ரிப்பீட்டடாக நம்ம அதை பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஸோ அந்த வரிசையில் ஏற்கனவே நம்ம பார்த்த பேர்கள் இருக்குது. லக்ஷ்மி ராமகிருஷ்ணன், ஷபானா அவர்கள், அப்புறம் இந்த டாக்டர் திவாகர் பேர் இன்னமும் நிறைய பேர் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் ஒரு பக்கம் அவன் வரக்கூடாதுன்னு நினச்சாலும் இன்னொரு பக்கம் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. வரக்கூடாதுன்னு ஏன் நினைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான தற்குறிகளை, இந்த மாதிரியான ஜாதி வெறி பிடிச்ச நாய்களை வளர்த்து விடக்கூடாது. ஏற்கனவே தராதரம் பார்க்காம இந்த மாதிரியான ஆட்களை சோசியல் மீடியாவில் மக்கள் வளர்க்கல அப்படின்றாங்க. பட் நம்ம தான் அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சாணியாகவே இருந்திருக்கோம். வளர்த்து விடுறதின் காரணமாக அந்த பாப்புலாரிட்டியை அவங்க எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை ரொம்ப ரொம்ப தவறாக பயன்படுத்தக்கூடிய ஒரு நபர் தான் திவாகர். ஸோ பிக் பாஸ்லாம் போயிட்டா இன்னும் அந்த ஆளுடைய தலைவனம் ஜாஸ்தி ஆயிரும். இந்த கேஸ்ட்டை வச்சு பேசுறது, ஜிபி முத்து அவர்களெல்லாம் லோ கேஸ்ட்னு பேசுகிறான். ஸோ இந்த அளவுக்கு தரம் தாழ்ந்த ஒரு மனுஷனை நம்ம எங்கே உட்கார வச்சிருக்கோம்? என்னதான் நெகட்டிவ் பப்ளிசிட்டியாக இருந்தாலும் அதுவுமே ஒரு பப்ளிசிட்டி தானே. நீங்கள் யோசிச்சு பாருங்க, வார்த்தைக்கு 300 தடவை நான் டாக்டரு, நான் என்ன அந்தஸ்தில் இருக்கேன்னு தெரியுமா, நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, எப்படி படிச்சிருக்கேன்னு தெரியுமான்னு சொல்லக்கூடிய அந்த தற்குறி அந்த ஆளுடைய காஸ்டியூமை பாருங்க. ஒரு ப்ராப்பரா பிசியோதெரப்பி படிச்ச மருத்துவர்னு அவங்கள இன்னும் அஃபிஷியலாக சொல்லக்கூடாது. ஒரு பிசியோதெரபிஸ்ட், அதனால அது ஒரு படிப்பு தானே.
ஒரு பேசிக் காமன் சென்ஸாவது இருக்கும்ல. அவன் போகிற ட்ரெஸ்ஸை பார்த்தீங்களா, அவ்வளோ டைட்டாக தொப்பை பிதிக்கிட்டு தொங்குது, விட்டா அப்படி கீழே விழுந்துடும் போல. அந்த மாதிரி வந்து ஒரு டைட்டான ஒரு டிஷர்ட்டு, ஹிப், அதாவது தமிழில் சொன்னால் அசிங்கமான வார்த்தை, அதுக்கு கீழே பேண்ட்டை போட்டிருக்கிறாங்க. இந்த ஒரு 10 இல்லை, ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி இந்த புல்லிங் ஹவுஸ்லாம் இந்த மாதிரி தான் போட்டுக்கிட்டு சுற்றுவாங்க. பேண்ட் தொங்கும், ஜட்டி தெரியும், பேண்ட் தொங்கும், அப்படியே விட்டா ஊந்துரும், அந்த மாதிரி பேண்ட்டை போட்டிருப்பாங்க. அப்படி இருந்தாலும் போட்டுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கான் ஒரு டைட்டான ஒரு ஃபுல் ஹேண்ட் டிஷர்ட்டு. இதெல்லாம் சொல்கிறதுக்கு இல்லை. இதெல்லாம் பார்க்கும்போது அந்த நாள் போகக்கூடாதுன்னு ஒரு பக்கம் தோணுது, இன்னொரு பக்கம் போனால் நல்லா தானே இருக்கும் அப்படின்னு தோணுது. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவனெல்லாம் இந்த மாதிரியான ஷோக்கு போய் கொண்டு போய் இவனை அம்பலப்படுத்தி மக்கள் மத்தியில் செருப்படி வாங்க வச்சு வெளியில் அனுப்பணும். இந்த மாதிரி பல பேரை நம்ம வெளியில் அனுப்பியிருக்கோம். ஸோ அதே மாதிரி திவாகரை இந்த ஷோக்குள்ளே போட்டு அவன் யார், அவன் தராதரம் என்ன, அவனெல்லாம் எங்கே வைக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த ஆளுக்கு தெரிய வச்சு செருப்படி கொடுத்து வெளியில் அனுப்பணும். போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வாரம் தான். அந்த ஒரு வாரத்தை அடிக்கிற அடியில் திவாகர் வெளியில வந்து பேசவே கூடாது. அந்த மாதிரியான ஒரு விஷயத்த, ஒரு தரமான சம்பவத்தை பண்ணணும். 40,000 ரூபாய் கிட்ட வண்டி பேமெண்ட்ஸ் எல்லாம் பெண்டிங் வச்சிருக்கிறான். இவன் வந்து எஜுகேஷன் பத்தி பேசுறான், ஜிபி முத்து லோகேஸ்ட்ன்றான், விட்டா மன்னர் பரம்பரை ஆண்ட பரம்பரை ரேஞ்சுக்கு பேசிக்கிட்டு இருக்கான். 39 செல்லான் இருக்கு இவன் பைக்ல. இவனுக்கு வந்து ஹெல்மெட் போடல, சிக்னல்ல நிக்கல, இந்த மாதிரி நிறைய கேஸ் வந்து இருக்கு. 40,000 ரூபாய் கிட்ட வந்து பெண்டிங் வச்சிருக்கிறாப்புல. ஃபேக் ஐடிக்கெல்லாம் மெசேஜ் பண்ணி மாட்டியிருக்கிறாப்புல. ஒரு பக்கம் இது இருக்குதா. ஸோ இந்த மாதிரி நாட்கள் உமர், அப்புறம் சந்தோஷ் அவர்கள், நிறைய பேருடைய பேர்கள் வந்து விஜய் பார்வதி, டிவிகேல இருக்கிற வைஷ்ணவி, இவங்க பேர் எல்லாமே அடிபட்டுக்கிட்டு இருக்கு, நட்சத்திரா, இந்த மாதிரியான ஆட்கள். இன்னொரு பக்கம் நீங்கள் அப்படியே திரும்பினீங்கன்னா மலையாள பிக் பாஸ், அதை பற்றி நம்ம பேசி ஆகணும். தாறுமாறாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. வேற லெவலில் வந்து முதல் வாரமே ஒரு எவிக்ஷன் நடந்துருச்சு. கேப்டன்ஷிப் அந்த ஒரு செலெக்ஷன் ப்ராசஸ்லாம் வந்து பயங்கரமாக நடந்திருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டிஆர்பி அங்கே பிச்சுக்கிட்டு போகுது ஃப்ரம் டே 1ல இருந்தே. எல்லாரும் மலையாள பிக் பாஸை பேசுங்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸை கேட்குறாங்க. நான் பார்த்துட்டு நான் ஒரு வீடியோ போடுறேன், சரிங்களா. இன்னொரு பக்கம் தெலுங்கு பிக் பாஸ்ல ஆடிஷன்ஸ் எல்லாமே வேற மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. காமன் பீப்புள் எல்லாம் கூப்பிட்டு வந்து அதை வச்சு ஒரு ஷோ நடத்தி அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்கள தூக்கி தெலுங்கு பிக் பாஸ்குள்ள போட போறாங்க. இது ஏற்கனவே நம்ம வந்து பேசியாச்சு. இன்னொரு பக்கம் ஹிந்தி பிக் பாஸும் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஸோ ஹிந்தியில வந்து சீசன் 19 நடக்க போகுது. அதுல யாரெல்லாம் கண்டஸ்டன்ஸ் வந்து போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி அங்க ஒரு பட்டியல் வந்து வெளியாகி ஒரு ரூமரான ஒரு விஷயம் வந்து பரவிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ நீங்கள் இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிக் பாஸ் வந்து 4 லாங்குவேஜில் தான் ஃபேமஸாக நடந்துக்கிட்டு இருக்கு. கன்னடம் பற்றி நமக்கு இன்னும் அப்டேட் கிடைக்கல. இந்த பக்கம் மலையாளம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, தெலுங்கு வந்து ஸ்டார்ட் ஆக போகுது, நம்மளோட தான் அவங்களும் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஹிந்திக்கான வேலைகளும் நடந்துக்கிட்டு இருக்கு. இவிபியில் தான் மலையாளம் அண்ட் தமிழ் பிக் பாஸ் ரெண்டுமே வந்து சைமல்டேனியஸாக நடக்க போகுது. ரெண்டுத்துக்குமே 2 வெவ்வேறு செட் வந்து அமைச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த நியூஸும் நமக்கு வந்து ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ இப்போதைக்கு நம்ம ஒரு அப்டேட்டாக நம்ம எதை சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 1st வீக்லேயே பிக் பாஸ் தமிழ் ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிறது வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ பார்ப்போம். ஸோ நீங்கள் ஓவராலாக இப்போ இந்த விஷயங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நம்ம ஹோஸ்டிங் ஸ்டைலில் வந்து ஏதாச்சும் மாற்றணும், இப்போ ரிவ்யூ பண்ணுறோம்னா நம்ம கிட்ட ஏதாச்சும் மாற்றிக்கணும், இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்தாலும் நீங்கள் தாராளமாக சொல்லலாம். ஏன்னா சீசன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்னுடைய ஒரு கருத்தை கேட்கணும் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் சொல்லுங்கள் நம்ம எப்படி அதை கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ பற்றி நம்மளோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு பிபி அப்டேட்டில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு ஒரு விடைபெறுவது நான் அரவிந்தன்.